எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கடைசீட்டில் சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஆடியோ வெளியாகி இருக்குது. இந்த ஒரு ஃபோன் ஆடியோ நம்முடைய ஒவ்வொரு முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் மிக பெருமளவுக்கு சந்தோஷத்துக்குள்ளாக்கி இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கண்ணீர் மல்க அந்த ஃபோன் ஆடியோவில் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இருவரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த ஃபோன் ஆடியோவில் என்ன இருக்குது, இவங்க இருவரும் சேரத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் அந்த ஃபோன் ஆடியோவில் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, கடைசீட்டில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்துட்டாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி நேற்று வெளியான உடனே நம்முடைய ஒவ்வொரு ரசிகர்களையுமே, முதல்வர் விஜயோடைய ரசிகர்களையும் நம்முடைய டிவிக்கு தொண்டர்களையும் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாச்சு. இந்த அளவுக்கு பரபரப்பாக இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு பட்ஜெட் ரிலீஸ் ஆகிருக்குது. இன்னும் பல பரபரப்பான விஷயங்கள் நடந்துச்சு. உதயநிதி அவர்களுடைய அரசு நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடிட்டு இருக்கிறது நம்முடைய முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்கள் இருவரும் இணைந்த விஷயத்தை தான். இதை பற்றி பல பேர் பல விதங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய டிவிக்கு தொண்டர்கள் மற்றும் விஜயுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒருவேளை நம்முடைய அண்ணனுடைய மாஸ்டர் பிளானாக இருக்குமோ, எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மூவ் பண்ணும்போது மிக பெருமளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கிடைச்சி அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய டிவிக்கே தொண்டர்கள். மறுபுறம் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அண்ணனோட நம்முடைய சங்கீதா அவர்கள் சேர்ந்ததே, அண்ணி அவர்கள் சேர்ந்ததே எங்களுக்கு மிக பெருமளவுக்கு சந்தோஷம் அப்படின்னும், இன்னொரு தரப்பினர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை த்ரிஷா அவர்கள் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டா, இல்லை ஒருவேளை த்ரிஷா அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் போஸ்ட்டில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா, இப்படிலாம் நடந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்னு சில பேர் பயந்துக்கிட்டு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதற்கு ரிப்ளை பண்ணுறவங்க, ஏமா வாயை வச்சுட்டு கொஞ்சம் கம்முனு இருமா, அதெல்லாம் அப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்டுகளில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்தது நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவிழா மாதிரி ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு நியூஸை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையுமே வயது முதிர்ந்த பாட்டிகள் வரைக்கும் இன்றைக்கி இந்த நியூஸை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாமா, இருவரும் சேர போகிறாங்களாமா அப்படின்னு பாட்டிகள் முதற்கொண்டு இந்த குறிப்பிட்ட விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய தமிழகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி சங்கீதா அவர்கள் சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே சங்கீதா புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் இதிலேயே சில வாய்க்கள் அவங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண அந்த நியூஸ் வரும்போது அவங்கள எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுனாங்க, அதெல்லாம் தவறு இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் வெளியாகி இருக்குது. இதுதான் மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சியை இப்போ ஏற்படுத்தி இருக்குது. முதல்வர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா அவர்கள் பேசின அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல்வர் விஜய் அவர்கள், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். நீ என்னை இவ்வளவு நான் பண்ண கஷ்டங்களையும் நீ தாங்கிக்கிட்டு எனக்காக இருக்கிறத நினைக்கும் போது நான் ஏதோ ஒரு கொடுத்து வச்சிருக்கணும், இல்லைனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைஞ்சிருக்கவே முடியாது. நான் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றதுக்கு நிறைய பேர் என்னுடைய 30 வருட கால உழைப்பை பற்றி பேசுகிறாங்க, இந்த எலெக்ஷனில் என்னுடைய தீவிர பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய பர்சனலாக நீ என் வாழ்க்கையில் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். நான் சிஎம் ஆனதில் இருந்து நீ என் கூட இல்லை அப்படிங்கிறத நினச்சி தான் நான் நிறையா நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீ என் கூட இருக்கிற, நீ இதுக்கு மேலே என்னை விட்டு போக மாட்டல்ல அப்படின்னு கேட்டதுக்கு சங்கீதா அவர்கள், நான் என்றைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கும்போது கூட நான் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போயும் ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறேன். மீண்டும் முதல்ல பண்ண தப்ப மறுபடியும் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் மறுபடியும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். உங்களை விட்டு ஆனால் பிரிஞ்சு போனாலும் நீங்கள் தான் எப்பயும் மனசில் இருக்கிறீங்க. அதுக்காகவாது மீண்டும் முன்னாடி நடந்ததை மட்டும் நடக்காமல் இருந்தால் சரிங்கிற மாதிரியும் அவங்களும் சென்டிமெண்ட்டாக பேசியிருக்கிற அந்த குறிப்பிட்ட ஆடியோ தகவல் இன்றைக்கி மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இந்த சந்தோஷமான செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.